உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மை லார்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. ராதா ஒரு நிரபராதி. அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் துளசி எழுதலைன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அதான் எல்லா குற்றமும் நிரூபிச்சாச்சே. லெட்டர்ஸ்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங் மிஸ்ஸஸ் துளசியோடதுன்னு. அதுவும் இல்லாம ராதா இப்ப அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. சூழ்நிலை காரணமா தான் ராதா அப்படிலாம் சொன்னாங்க மை லார்ட். தேவிகா மேடம் அவங்களுக்கு அவ்வளவு பிரஷர் கொடுத்தாங்க. அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கூட எழுதலாமே மை லார்ட். அந்த லெட்டரை துளசி எழுதலன்னு சொல்ல என்கிட்ட சாலிட் ப்ரூஃப் இருக்கு. மை லார்ட், ப்ளீஸ் எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. ப்ளீஸ் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ராதா எந்த தப்புமே பண்ணல. ஜட்ஜ் மேடம் ப்ளீஸ், ஒரு நிரபராதியோட வாழ்க்கை பிரச்சனை இது. ஒரு சின்ன குழந்தையோட அம்மாவோட பிரச்சனை இது. அவ ஒரு கணவனுக்கு மனைவி, ஒரு குடும்பத்தோட மருமக. ஜட்ஜ் மேடம், இது உங்களுக்கு வெறும் 1 மணி நேரம் மட்டும்தான். ஆனா என் பொண்ணுக்கும் என் குடும்பத்துக்கும் எல்லாமே இதுதான். சோ ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. எங்க ராதா நிரபராதின்னு அதுக்குள்ள நாங்க நிரூபிச்சிடறோம். அம்மா, உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறோமா, என் பொண்ணுக்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுங்க. ஃபைன், நான் உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள அந்த லெட்டர்ஸ் துளசி எழுதலன்னு நீங்க அதுக்கான ஆதாரத்தை நிரூபிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த கோர்ட்டோட தீர்ப்பு தான் இறுதியானது. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மோகன், என்ன பண்றன்னு புரிஞ்சுதான் பண்றியா? ரொம்ப நன்றி கடவுளே, நன்றி. தாமினி, நான் அந்த வானத்தையே கிழிப்பேன். ராதாவை விடுதலை பண்ணியே தீருவேன். ராதா வீட்டுக்கு வருவா, அதுவும் விடுதலையாகி. தாமினி, இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க. என்ன? ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? துளசியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன்னும் பிரிசர்வ்டா இருக்குன்னு. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. ஓ கம் ஆன் தாமினி, ஜஸ்ட் ஷட் அப். நான் உன்னோட லாயர். சரி சொல்லு, துளசியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி மோகன் கிட்டயும் சேகர் கிட்டயும் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இது என்னோட சோர்சஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஃபாரன்சிக் டெஸ்டுக்காக இப்பதான் ஏதோ சப்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயத்தை கவனமா கேட்டுக்கோ. அந்த ப்ரூஃப் மட்டும் கோர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமா நீ இந்த கேஸ்ல தோத்துடுவ. ஐ திங்க் யூ ஆர் ரைட் தேவிகா. ஒருவேளை மோகன் இல்லனா சேகர் கிட்ட ஏதாவது இருந்திருக்கலாம். அண்ட் அதை ரிட்ரீவ் பண்றதுக்காக தான் மோகன் இங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். ஆனா மோகனால அதை இங்க கொண்டு வர முடியாது. ஆனா உன்னால அவனை எப்படி தடுக்க முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே தேவிகா. அவன் எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவனுக்கு நான் தண்டனை கொடுத்து தானே ஆகணும். நீ எனக்காக ஒரு ஃபேவர் மட்டும் பண்ண.
உன்னோட சோர்சஸ் மூலமா கேட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் முதல்ல எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வாட்? ஐ திங்க் இது முடிஞ்சிரும். ரிப்போர்ட் என்கிட்ட தான் இருக்கு, நான் இதோ வந்துட்டேன். மதிப்பிற்குரிய மாமா, ரொம்ப அவசரமா போறீங்களோ? வாங்களே, அப்படியே நாம டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம். டீ எல்லாம் அப்புறமா நிதானமா குடிச்சுக்கலாம். முதல்ல நான் உனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுக்கட்டுமா? செருப்படி விழும். ஒரு அக்காவோட சாவை இப்படி அசிங்கப்படுத்துறிய உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன்டா. கிளம்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்ல. முதல்ல துளசி அக்கா எரிஞ்சு செத்து போயிட்டாங்க. இப்போ ராதா தூக்குல தொங்க போறா. உங்களால அப்பவும் எதுவும் பண்ண முடியல, இப்போ எதுவும் பண்ண முடியாது. நீங்க உங்க மனைவியை இழந்துருவீங்க. குஷியும் அவங்க அம்மாவை இழந்துருவா. நீ எல்லாம் துளசிக்கு தம்பி. இன்னைக்கு நான் உன்னை உயிரோட புதைச்சிருவேன்டா. இன்னைக்கு நான் அவசரமா போறேன் இல்ல? மோகன் ஐயா ஏன் இன்னும் வரல? எங்க போன மோகன்? அட்வொகேட் சேகர், நீங்க கோர்ட்ல 1 மணி நேரம் டைம் கேட்டீங்க. கோர்ட் உங்களுக்கு டைமும் கொடுத்துடுச்சு. நவ த டைம் இஸ் அப். இப்ப நான் கோர்ட்டோட தீர்ப்பை வழங்க போறேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. மோகன் வந்துட்டோம். ப்ளீஸ் ஜட்ஜ் மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.